அப்படிங்கிறத பாருங்க. புதிய சிபிஎஸ்இனுடைய தலைவர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா லோகண்டே பிரசாந்த் சீதாராம் 3 பேர் வச்சிருக்காரு. லோகண்டே பிரசாந்த் சீதாராம் அப்படிங்கிறவர் இருக்காரு. நல்ல ஸ்மைலிங் ஃபேஸா இருக்காரு. லோகண்டே பிரசாந்த் சீதாராம். So he is the new president of CBSE, Central Board of Secondary Education. Central Board of Secondary Education அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவுக்கான ஒரு தலைவர். சிபிஎஸ்இங்கிறது அது இந்தியாவுடைய சென்ட்ரல் கவர்மெண்டோட சோ டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. அதோட தலைவராக லோகண்டே பிரசாந்த் சீதாராம் அப்படிங்கிறவர் த நியூ பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். செக்ரட்டரி யாரு எழுதிங்க. செக்ரட்டரி சிபிஎஸ்இனுடைய செக்ரட்டரி வருண் பரத்வாஜ். லோகண்டே பிரசாந்த் சீதாராம் சிபிஎஸ்இனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சோ வருண் பரத்வாஜ் அப்படிங்கிறவங்க த நியூ செக்ரட்டரி டு சிபிஎஸ்இ. சரியா, நியூ செக்ரட்டரி டு சிபிஎஸ்இ ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் சார் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னா நிறைய பிரச்சனை. +2 பேப்பர் திருத்துறதுல அப்புறம் நிறைய இருக்கிறதுல அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. அந்த இடத்துல சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திரையில் மதிப்பீடு முறை குளறுபடி பெரும் சர்ச்சையாகி உள்ள நிலையில் சிபிஎஸ்இனுடைய தலைவர் எழுதி வச்ச ஏற்கனவே இருந்தவர் ராகுல் இருந்தாரு. இப்ப லோகண்டே பிரசாந்த் சீதாராம் இருக்காரு. ஏற்கனவே ராகுல் இருந்தாரா? ராகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுல் சிங் அப்படிங்கிறவர் இருந்தாரு. சோ அதே மாதிரி ஓல்டு செக்ரட்டரி ஹிமான்சு குப்தா அப்படிங்கிறவர். ஓல்டு செக்ரட்டரி அப்படிங்கிறவர் வந்து ஹிமான்சு குப்தா அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. இப்ப யாருங்க? வருண் பரத்வாஜ் இருக்காரு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சிபிஎஸ்இ தலைவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? சிபிஎஸ்இ செக்ரட்டரி யாருன்னு தெரிஞ்சிருச்சா? ஓல்டு நியூ தெரிஞ்சிருச்சா? நீங்க தனியா அப்பாயின்மெண்ட்ஸ்னு ஒரு இது போட்டு வச்சுக்கணும். அதாவது ஜூன் மந்த்ல மட்டும் அப்பாயின்மெண்ட்ஸ் யாருன்னு சொல்லி. ஆமா தானே? நேத்திக்கு மோகனான்னு பார்த்தோமா? ஹரிவர்ஷினி யாரு அந்த மோகனா? இருங்க பேச விடுங்க, அவரை பேச விடுங்க. 5 நீதிபதிகளில எந்த நீதிபதிகளில? மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். எந்த நீதிமன்றம்? உச்ச நீதிமன்றத்துல மொத்தம் 38 நீதிபதிகள் இருக்கிறாங்க. அதுல நேற்றைய தினம் 5 நீதிபதிகள் அப்படிங்கறது பதவியேற்றுக் கொண்டாங்க முந்தான. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மோகனா ஃப்ரம் தமிழ்நாடு. அப்பாயின்மெண்ட்ஸ் சொல்லிட்டு தனியா அதுல இருக்கணும். ஆதித்யா சொல்லுப்பா, வேற அப்பாயின்மெண்ட்ஸ், ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. இந்தியா ஃபேமஸ் மந்துன்னு உட்கார்ந்து இருக்கிறது ராஜா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முப்படைகளின் தளபதி. ஆமாதானே? சொல்றது நீங்க யூனிக்கா மாறாத வரைக்கும் இங்க எங்கேயுமே எந்த மாற்றம் வர போறது இல்ல. நீங்க யூனிக்கா மாறணும். அக்கார்டிங் டு சிவகரா, வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். நேற்றுக்கு இந்த அகாடமியோட கிளாஸ பாருங்கன்னு ஒரு வீடியோ போட்டுவிட்டேன். பாத்தீங்களான்னு தெரியல. அவங்க எந்த மாதிரி பேசுறாங்க, என்ன மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுடைய எவ்வளவு அல்குவாடா பேசுறாங்க வைக்கிறாங்க. இதுதான் அந்த மாதிரியான ஸ்டைலு. சரியா? அந்த வீடியோஸ் எல்லாம் அவங்க போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. வீடியோஸ் கிளாஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க. ஆனா அங்க எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, அதான் ஆச்சரியமா இருந்தது. வெறும் யங்ஸ்டர், சின்ன பசங்க பிளஸ் அவ்வளவு பேர் படிக்கிறாங்க வைக்கிறாங்க. பட் கிளாஸ் அப்படியே நாய்ஸ் பாருங்க. நான் ஒரு சின்ன சவுண்டோட கேட்க கூட நினைக்கிறேன். ஆன்லைன்ல ஏதாவது இந்த ஃபேன் ஓடினா கூட அந்த ஃபேன் சவுண்ட் கேட்குதான்னு கேட்பேன் அவங்ககிட்ட. ஆன்லைன்ல ஏதாவது சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணுதாப்பா? ஏன்னா லைவ்ல போடும்போது ஒரு சவுண்ட் இருக்கக்கூடாது. லைவ்ல இருக்கும்போது ஒரு சவுண்ட் இருக்கக்கூடாது. இப்ப நான் வேணா அந்த பிரேக்ல போட்டு காமிக்கிறேன். அங்க எவ்வளவு அவங்க பேசுறதே கேட்காது. ஆனா லைவ்ல போட்டிருக்காங்க, அவங்க பேசுறதே கேட்காத சவுண்ட் தான் இருக்கும். ஆனா அந்த ஒவ்வொன்றையும் பார்த்து பண்றோம். ஒரு கிளாஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீ சரியா ஃபாலோ பண்ணலைன்னா நீங்களும் பாஸ் ஆக முடியாது. நான் இப்ப ஐஎன்எஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடியது இப்ப நான் நீல்கிரீஸ் சொன்ன உடனே எனக்கு தெரியுது. ஏன்னா இதுலதான் எஸ்எஸ்சில கேட்பாங்க, ஆர்ஆர்பில கேட்பாங்க, பேங்கிங்ல கேட்பாங்க, யூபிஎஸ்ல கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. நாளை கொடுத்துட்டு ஒன்னு மட்டும் டிஃபரெண்ட் கேட்டுருவாங்க. ஒன்னு மட்டும் ஏர்போர்ஸா இருக்கும், மித்த 3மே வந்து நேவியோட சம்பந்தப்பட்டதா இருக்கும். பேசுற புரியுதா? அப்படியா? என்னது? ஒரு கலெக்டர் மீட்டிங் போட்டுட்டு இருப்பாரு சந்தியா. கலெக்டர் மீட்டிங் போட்டு இப்படி உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. நீங்க இப்படி ஆட்டன்னு வச்சுங்க, எந்திரிமான்றாரு. எந்திரிமா அப்படி ஆட்டக்கூடாது என்ன? சரி, நல்லா கவனிச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இன்னொரு ஃபாலோ அப் கொடுத்தேன். என்னது ஃபாலோ அப்? ஏன் இன்னைக்கு 2 பாத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுல ஒண்ணு அது, இன்னொன்னு என்னது? டைகர் ரிசர்வ்.
சொன்னா இல்லையா? சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. கேட்டேன், இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, கேட்டவங்க ஒருத்தவங்க கூட அப்படி வந்துட்டு இருக்கீங்க. டைகர் ரிசர்வ்ஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இன்னைக்கு முண்டந்துறை பார்த்தோமா, களக்காடு பார்த்தோமா இல்லையா? வைல்ட் லைஃப் ஃபேக்ட்ன்றது பார்த்தோமா? சோ அதே மாதிரி 1972 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோ ஐஎன்எஸ் நீல்கிரிஸா, ஐஎன்எஸ் நீல்கிரிஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது பூரா தனியா ஜூன் மாசத்துல, மே மாசத்துல, அப்பதான் நீங்க போய் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க, யாருங்க புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டானா இங்க போய் இப்படி பரட்டிட்டே இருப்பீங்களா? 1-2 எங்கேயும் எழுதி வச்சனே, எங்கே எழுதுறியா, நோட்ல இருந்துச்சு, அப்படி தேடுவீங்களா? அதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா தேடிடுவீங்களா? உடனே தேடிடலாம். அப்பாயின்மெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், இம்பார்ட்டன்ட் ஷெட்யூல்ஸ், இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். எந்த சாப்டர்ல பேசிட்டு இருக்கேன்? பாலிட்டில பேசிட்டு இருக்கேன். புரியுதா? நீங்க எல்லாத்தையும் போஸ்ட் ஆபீஸ் மாதிரி போஸ்ட் பாக்ஸ் கிடக்கும்ல, திருமண பத்திரிக்கை, கருமாதி பத்திரிக்கை, எல்லா பத்திரிகையும் கிடந்துச்சுன்னா நம்ம நோட்டுன்றது செப்பரேட்டா இருக்கணும். பாலிட்டிக் ஒரு நோட் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு நோட்டா இருந்தா கூட. இந்த பக்கம் பாலிட்டி, இந்த பக்கம் எக்கனாமி எழுதலாமா? எழுதலாம். இல்ல ஒரு இதுல எழுதிட்டு போய் அங்க போய் மறுபடியும் நீங்க தனியா பிரிச்சு எழுதிடணும். உங்களுடைய நீங்க ஆன்சர் கீயா மாறாத வரைக்கும் உங்களுக்கு மாற்றம் நிகழாதுங்க. நீங்க ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க, சோ யூ ஆர் த ஆன்சர் கீ. ஆன்சர் கீ போட்டோன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் சொல்லக்கூடாது. அவங்க வந்து தேராது. ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க, டிஎன்பிஎஸ்சில குரூப் 2 எழுதிட்டு வரீங்க. சோ தமிழ்ல 100 கேள்வி, ஜிகேல 100 கேள்வி, அப்சல்யூட் நான் 95 எடுத்துட்டேன்ற அந்த ஷூரிட்டி யாருக்கு வருதோ அவங்க தான் அடிக்க முடியும். ஜிஎஸ்ல நான் 100க்கு நான் ஒரு 80 அடிச்சிட்டேன், எனக்கு பகிரங்கமா தெரியும் இதுதான் ஆன்சர் அப்படிங்கறது எனக்கு தெரியும். அப்படி மாறாத வரைக்கும் இங்க எந்த மாற்றம் வரப்போறது இல்ல. புரியுதா? ஆமா, நீங்க தான் ஆன்சர் கீ. அப்படி நீங்க மாறணும். அதான் பரிச்சயம். பரீட்சைக்கு பாடம் படிக்கிறத விட பரிச்சயம். சும்மா அந்த மிகைப்படுத்தின விளம்பரம், சும்மா அப்படியே சீனை போட்டு வச்சுட்டு அதெல்லாம் பாக்குறேன். இதெல்லாம் சும்மா ஒரு காமிச்சு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு காமிச்சேன். பாருங்க, இதெல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் நடத்துறாங்க, வைக்கிறாங்க. இந்த இண்டிவிஜுவல் கேர், இந்த உழைப்புங்கிறது இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்கு. நீங்க அதை பயன்படுத்தாத வரை ஒண்ணுமே ஆக போறது இல்லைங்க. படிக்கலாம். ஆதித்யா யாருப்பா? ராஜா சுப்பிரமணியன் யாருப்பா? முப்படைகளின் தளபதி முதல் நபர் யாருப்பா? தினேஷ். அவரை பேசணும் சொல்லையா? ஏன் சொல்ல? சொல்லிக் கொடு. சொல்லுப்பா. ஆதித்யா முப்படைகளில் முதல் தளபதி அனில் சௌகான். ராஜ்குமார் சொல்லுப்பா. முதல் தலைவர் அவருக்கு கேட்கும் போது நமக்கு வருது, நமக்கு கேட்கும் போது வராது. பிபின் ராவத். யாருங்க? பிபின் ராவத். இரண்டாவது யாரு? அனில் சௌகான். மூணாவதா ராஜா சுப்பிரமணியன். மணிகண்டன் காணோம். 2 மணிகண்டன் தான் இருக்கீங்க. மூன்றாவது மணிகண்டன் ஆளை காணோம். ஃபேமிலி இல்லையா? சோ அப்ப தலைவர் பாத்திரமா, சிபிஎஸ்சி தலைவர் பாத்திரமா? டைம் ஓவர். 10 பத்தாச்சு. இப்பவே டைம் ஓவர். இப்போ உங்களை ஆதித்யா, ராஜ்குமார் அவர் இப்படி ஒவ்வொரு நாளா பார்த்து ஹாட் வாட்டர் சுடும் சார், ஹாட் வாட்டர் சுடும், இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி டைம் ஃப்ரேம் பண்ணி நடத்துறது? இப்படி பண்ணிட்டு இருந்தா பேனா வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் கரெக்ட் பண்ணக்கூடாது. எது வேணாலும் நடந்துட்டு போகுது. நம்ம வாடுங்க என் கடன் பணி செய்து கிடப்பதுன்றது, என் கடன் பாடம் நடத்துவதுன்னு சொல்லிட்டு எதையுமே கரெக்ட் பண்ணாம, எதையுமே ரீகால் பண்ணாம அப்படி பாடம் நடத்தலாமா? சும்மா வந்தோடனே 10:10க்கு என் டைம் முடிஞ்சு போச்சு, கரெக்டா 10:10க்கு முடிஞ்சு போச்சு, வேற எதுவும் ஓடிடுவோம் அப்படி போக முடியுமா? ஸோ நல்லா பண்ணணும். அதான் சொல்றது, பரிச்சை வாங்கணுமா இல்லையா? பரிச்சை ஆகணும். ஆனா டைம் ஃப்ரேம் நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் பாடம் நடத்தணும். அப்படி படிச்சாதான் நம்ம கரெக்டா ஜெயிக்கணும். எனக்கு கேட்டா ஒரு 6 மணி நேரம் படிச்சு நேத்திக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு அனுப்பினேன், பாத்தீங்களா? எதையுமே பார்க்க மாட்டேங்க ஐயா. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு 8 ஹவர் பெர் டேன்னு போட்டனா, ரவுண்ட்ல 200 மார்க் போட்டுருந்தனா, 200 கேள்வி 200 போட்டிருந்தனா, சரி 8 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லி பார்த்திருந்தனா, அதுல தமிழ்ல எவ்வளவு நேரம் படிக்கணும்? 2 மணி நேரம். தமிழுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4ல ஜெயிக்கிறதுக்கான உத்தின்னு சொல்லி ஒரு 8 மணி நேரம் போட்டுந்தனா, அதுல தமிழுக்கு 2 மணி நேரமா? சரி. 2வது மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்தனா 1.5 மணி நேரம். மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்தனா ஏன்னா டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறது டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது லாங்குவேஜ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஏன்னா 100 + 25 125 கேள்வி 3.5 மணி நேரம் பெர் டே. 2 + 1.5 அடுத்த 1.5 மணி நேரம் ஜிஎஸ்ஆ. பார்த்தவங்க மனச்சாட்சி படி, நான் பார்க்கலன்றவங்க கை தூக்குங்க. பார்க்கலங்க, நீங்க அனுப்புனதை நான் பார்க்கல, மனச்சாட்சி படி. நேத்துக்கு அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன்ல, ஏதாவது அனுப்புனா பாருங்கன்னு சொன்னேன்ல, இவ்வளவு பேரை கையை தூக்குறீங்க. யாரு மேல மிஸ்டேக் இருக்கு? பாஸ் ஆயிடலாமா? சிங்கிள் அட்டம்ல பாஸ் ஆயிடலாமா? சிங்கிள் அட்டம்ல பாஸ் ஆகணும்னு சொன்னா நீங்க ஃபாலோ அப் இல்லைன்னா பாஸ் ஆக முடியாது. நேற்றுக்கு இதே கொடுத்து நான் உங்கள்கிட்ட பேசணும்னா இல்லையா?
பேசுறேன்ல? அட்லீஸ்ட் வந்து உங்களோட டெலகிராம்ல ஒண்ணு இல்லாம இருக்கா, பிளஸ் வந்து வாட்ஸ்அப்ல ஒண்ணு இல்லாம இருக்கா? ரெண்டுலயுமே நான் அனுப்பிட்டேனா? நான் அனுப்பிட்டேனா இல்லையா? நான் அனுப்பிட்டேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செலவிட்டால் போட்டித் தேர்வுல நீங்க ஈஸியா வெற்றி பெறலாம். தமிழுக்கு 2 மணி நேரம் கொடுங்க, மேத்தமெட்டிக்ஸ்க்கு 1.5 மணி நேரம் கொடுங்க, ஜிஎஸ்க்கு 1.5 மணி நேரம் கொடுங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1/2 மணி நேரம் கொடுங்க, கண்டபேஸுக்கு 1/2 மணி நேரம் கொடுங்க, ரிவிஷனுக்கு ஒரு 1 மணி நேரம் கொடுங்க, டெஸ்ட்டுக்கு ஒரு 1 மணி நேரம் கொடுங்க, ரிவிஷனுக்கு ஒரு 1 மணி நேரம், இத 1 மணி நேரம் கொடுங்க. இதை ஃபாலோ பண்ணேன்றவங்க கை வைத்துங்க. நேத்து எதுனோ நான் பார்த்தேங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சேன், இல்ல ஒரு 1 மணி நேரம் நான் டெஸ்ட் அடிச்சேன், இல்ல 1 மணி நேரம் நான் வந்து ரிவிஷன் பண்ணேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. என் மனச்சாட்சிக்கு நான் என் கடனை செஞ்சுட்டேன், என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாம் படிங்க அப்படின்ற ஒரு அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். பார்க்கவே இல்லைன்றவங்க மனசாட்சி படி கை தூக்கிட்டீங்க. ஓகே, ஐ வெல்கம் யூ, ஐ அப்ரிஷியேட் யூ. ஒத்துக்கிட்டதுக்கு எஸ், நான் பார்க்கல அப்படிங்கிற மனச்சாட்சியோட இருக்கிறதுக்கு ஓகே. பட் ஃபாலோ பண்ணலைன்னா, பார்க்கவே இல்லைன்னா, அவ்வளவு பிஸியா இருந்தீங்களா? ஒரு இல்லங்க நான் சொன்ன மாதிரி தவம் இருந்தீங்க, சாரி விரதம் இருந்தீங்களா? மொபைல் பார்க்காத விரதம் இருந்தீங்களா? தொட்டு பார்க்க கூடாது, மொபைலே பாத்திரக்கூடாது விரதமா இருந்தீங்க? இல்ல டெலகிராம் பாக்குறதுல ஏதாவது உங்க சாமிக்கு ஆகாதா? எங்க சாமிக்கு இது ஆகாதுங்க, டெலகிராம் எல்லாம் பார்க்க கூடாது, எங்க சாமி வந்து எனக்கு உத்தரவு போட்டு வச்சிருக்கேன். யாராவது இருக்கீங்களா? வாட்ஸ்அப் எல்லாம் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா? சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடாதுன்னு பேசுங்க. ஃபாலோ பண்ணாம இல்லப்பா, நான் ஃபாலோ பண்ணாம ஜெயிக்க முடியுமா? போட்டித் தேர்வு தானே இது, போட்டித் தேர்வு. தமிழ் எவ்வளவு நேரம் படிக்கணும்? மேத்ஸ் எவ்வளவு நேரம் போட்டு பார்க்கணும்? 1.5 மணி நேரம் போட்டு பார்க்கணும். ஜிஎஸ் எவ்வளவு நேரம் படிக்கணும்? 1.5 மணி நேரம் படிக்கணும். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு நேரம் படிக்கணும்? ஒரு 1/2 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ். அப்புறம் எவ்வளவு நேரம் ரிவிஷன் பண்ணணும்? 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும். 1 மணி நேரம் என்ன அடிக்கணும்? டெஸ்ட் அடிக்கணும். நாங்க நம்ம டெஸ்ட் அடிக்க மாட்டோம், நாங்க டெய்லி வர 1 மணி நேரம் டெஸ்ட் அடிக்கணுமா சார்? அடிச்சு பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி இந்த 8 மணி நேரத்தை 8 மனுஷன் வாழ்வ என்ன சொல்லுவாரு? பிரிச்சுக்கோ, அதுல எந்த இடத்துல நீ இருக்க புரிஞ்சுக்கோ சொல்லுவார்ல வைரமுத்து. வைரமுத்து சொல்லுவாரா இல்லையா? 8 மனுஷ வாழ்வ அந்த மாதிரி பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 8 மணி நேரங்க. ஒரு நாளைக்கு நீங்க 8 மணி நேரம் உழைக்க தயாரானால் உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க. வெற்றி நிச்சயம். நான் சொன்ன மாதிரி சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச். 8 மணி நேரம் செப்பரேட் பண்ணுங்க. இது செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு. 8 மணி நேரம்ன்றது நீங்க உங்களோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன். ஆமா சார், நான் தான் 1/2 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சேன் சார். நீங்க தான் நடத்துறீங்களே, கரெக்டா 9:40க்கு ஆரம்பிச்சீங்க, 10:10க்கு 1/2 மணி நேரம் படிச்சேன் சார். 1.5 மணி நேரம் மேத்ஸ் நடத்துறீங்க சார். நாங்க அந்த வெயில் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வச்சுட்டு நான் படிச்சோம் சார் அப்படி சொல்லக்கூடாது. செல்ஃப் ப்ரிப்பரேஷன். புரியுதா? செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது. சோ ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. இப்ப லோகண்டே யாரு சார்? நாங்க உங்க மனச்சாட்சி படி சொல்லுங்க. யாராவது அப்பாயின்மெண்ட்ஸ்ல போய் தனியா எடுத்து எழுதிருவீங்களா? எடுத்து எழுதிருவீங்க? எல்லாம் தலையாட்டுவீங்க. நாளைக்கு நான் செக் பண்றேன். நாளைக்கு செக் பண்ணவா? கொஞ்சம் ஸ்கூல் லைஃப் மாதிரி இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. காலேஜ் லைஃப் மாதிரி இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. காலேஜ் லைஃப்ல உங்களை இண்டிவிஜுவல் கேர் பண்ண மாட்டாங்க. சரியா? உங்களுக்கு காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கிட்ட தனி டியூஷன்லாம். யாராவது காலேஜுக்கு தனி டியூஷன் போனீங்க? இந்த செமஸ்டருக்கு ஒரு ஆள்கிட்ட, பிசிக்ஸ்க்கு ஒரு செமஸ்டர் அப்படி போனீங்களா? அந்த அந்த பிரேக் இருக்காது. பிரேக் இருந்துச்சுனாவே நமக்கு அப்படியே லதோச்சிக்கலா மாறிடும். என்னைக்கு செமஸ்டர் கால் டிக்கெட் வாங்குறோமோ அப்பதான் உட்காந்து படிக்க ஆரம்பிப்போம். ஹால் டிக்கெட் வாங்குற அன்னைக்கு தான், அப்பதான் போய் செராக்ஸே போடுவோம். மெட்டீரியல்ஸ் வந்து செராக்ஸ் போடுறது, புத்தகங்கள்லாம் வாங்குறது கிடையாது. அப்பதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் தேடுறது. நைட்டு போய் மாங்குன்னு உட்காந்து படிச்சுட்டு அதை அப்படியே கொண்டு போய் டேஸ் வாமிட்டிங் பண்ணிட்டு வந்துடுறது. ஸோ மார்க் 80%, 70% மார்க் வந்துருச்சு, நான் டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அம்மாவுக்கும் மாட்டி விடுறது, அப்பாவுக்கும் மாட்டி விடுறது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வாங்கின டிகிரி எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்குன்னு சொல்லி. உண்மைதான், நல்ல விஷயம் தான். ஆனா என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுவீங்களா? ஃபாலோ பண்ணுங்க. இண்டிவிஜுவல் கேர் பண்ணுங்க. வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். யார் சொன்னது? ஷிவ் கரா உங்களால் வெல்ல முடியும்ன்ற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. யூ கேன் வின். வாய்ப்பு இருந்தா வாங்கி படிங்க. உங்களால் வெல்ல முடியும். அதோட தலையங்கம் என்ன சார்? தாரக மந்திரமா சொல்லியிருப்பாரு. வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். அச்சீவர்ஸ் do not do different things, they do in a different way. எல்லாரும் தான் படிக்கிறீங்க, எல்லாருக்கும் தான் பாடம் நடத்துறேன். யாராவது ஒருத்தர் தான் ரிவைஸ் பண்றீங்க, ரீகால் பண்றீங்க. எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான், எல்லாருக்கும் ஒரே நாள் தான் தேர்வு. யாரோ ஒருத்தர் தான் பாஸ் பண்ண போறாரு, யாரோ ஒரு சிலர் தான் பாஸ் பண்ண போறாங்க. எல்லாரும் பாஸ் பண்றாங்களா? அப்ப அவங்க வித்தியாசமான செயல்ல வித்தியாசம். செயல்ல வித்தியாசம். நான் எல்லாரும் போல பாடம் நடத்தினேன்னா அப்படியே வந்த உடனே டெக்ஸ்ட் புக் எடுங்க, 6ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்துக்கங்க, அப்படியே சொல்லிட்டு பாடத்தை நடத்திட்டே இருந்தோம்னா, வெறும் பாடத்தை மட்டும் நடத்திட்டு இருந்தோம்னா, பேசி அந்த மாதிரி இருந்தோம்னா நல்லா இருக்காது. டைம் போறதே தெரியக்கூடாது. ஒரு டீச்சர், a good teacher can make even boring lessons into an interesting.
A good teacher can make even boring lessons into interesting. போர் அடிக்கக்கூடிய பாடத்தை கூட வருஷம்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு சார், ஆட்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியல, அதுதான் போரிங்கா இருக்கும். நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு வராதுக்கு காரணம் என்னன்னா நிறைய படிக்கணும், வருஷங்களை படிக்கணும், நபர்களை ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டுகள் வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எண்களை ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அதை தான் நம்ம வந்து ஈஸியா ஆக்கணும், அதான் ஈஸியா இருக்கணும். 1893 நான் பல விஷயங்கள் பேசுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? நல்லா படிங்க, எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா படிங்க, பாருங்க ப்ளீஸ். ஏதாவது அனுப்புனா பாருங்க, உங்க நன்மைக்கு தான் அனுப்புறேன், உங்க நன்மைக்கு தான் அனுப்புறேன். ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. 8 மணி நேரம் நான் உழைப்பேன், தமிழ் 2 மணி நேரம் நான் படிப்பேன், நானும் செல்ஃப் ஸ்டடி போட்டுக்குவேன், விடியக்கால 5 மணிக்கு எந்திருப்பேன், இரவு 11 மணி வரைக்கும் இருக்கு, 18 மணி நேரம் நம்ம இந்த உலகத்துல நம்ம தூங்காம இருக்கலாம் அல்லது நேரடியா பார்க்கலாம். 5 மணிக்கு எந்திரிச்சு இரவு 11 மணி வரைக்கும் 18 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் கொடுக்கலாமா? யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேலை பாக்குறீங்களா? எல்லாரும் ஃப்ரீயா தானே இருக்கீங்க. இங்க யாராவது குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கீங்களா? ஒருத்தர் கூட இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த பேட்ச் தான் குழந்தை இது திருமணமானவங்க இல்ல, இப்போதைக்கு இல்ல, உள்ள இருக்காங்க, ஆன்லைன்ல இருக்காங்க, ஆனா இப்போதைக்கு இல்ல. ஆனா பாருங்களேன், இந்த நேரத்தெல்லாம் சொன்னாங்கல்ல, எங்க மாமியார் இருந்தாங்க சார், அதனாலதான் எங்க மாமியார் நான் படிக்கிறதே தெரியாது சார், அவ்வளவு கஷ்டத்தோட படிக்கிறாங்களா இல்லையா? குழந்தைய வச்சுக்கிட்டு, 2 குழந்தைய வச்சுக்கிட்டு, 3 குழந்தைய வச்சுக்கிட்டு, கன்சீவ் ஆயிட்டு, கணவருக்கு ஒரு சாப்பாடு, மாமியாருக்கு மாமனாருக்கு ஒரு சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு, துணியெல்லாம் துவச்சு போட்டுட்டு, வீடெல்லாம் சரி பண்ணிட்டு படிக்கிறவங்க இருக்காங்க, படிக்கிறவங்க இருக்காங்க. இந்த இப்ப இருக்காங்களே, மெய்மதி மேம் இருக்கிறாங்க, மாலா இருக்கிறாங்க, ஸ்வீட்டி இருக்கிறாங்க, தௌமணி இருக்காங்களா இல்லையா? நிறைய பேர் உள்ள இருக்காங்க. மீனா மிர்தம் எல்லாருமே மேரீடு, சசிகலா மேரீடு, சி ஹேவ் சில்ட்ரன், தே ஹேவ் சில்ட்ரன், அவங்களுக்குலாம் குழந்தைகள்லாம் இருக்கு. அப்படி யாராவது இருக்கீங்களா? திடீர்னு 3 மணிக்கு என் பிள்ளை அழுதுருச்சு சார், அப்படியே வயிற்று வலின்னு சொல்லி அழுதுருச்சு, நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன், தூங்க முடியல, அதனாலதான் சார் நான். அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படிலாம் இருக்காங்க, அப்படிலாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் படிச்சு ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. நான் சொன்னேன் சுவாதி, 2 குழந்தை ராவடி பண்றாங்க சார், அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல, பொண்ணு ராவடி பண்றாங்க சார், முடியல சார், நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்கல, பசிக்குதுமான்னு பாவம், ஆனா கொஞ்சம் பொருடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வைப்பாங்க. அடிச்சுட்டாங்க பாருங்க, குரூப் 2 குரூப் 4 அடிச்சுட்டாங்க பாருங்க. சோ காற்றுள்ள போதே கூற்றிப்பாள், காலம் போன்றது. சரியா? அமாவாசை வர வர யாரு? ஐயர் வருமுறையா? ஐயர் வருமுறை அமாவாசை காத்திருக்காது, காத்திருக்காது. அதான் சார், வாய்ப்பே இல்லைன்னு சொல்றவன் ஏமாளி, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியாதவர்கள் கோமாளி. யார் ஒருவர் வாய்ப்புகளை உருவாக்கி அதை தனதாக்கி வாழ்க்கையில முன்னேறலாம், அவதான் புத்திசாலி. நம்ம ஏமாளியா கோமாளியா புத்திசாலியா முடிவு பண்ணுவீங்களா? அட்லீஸ்ட் நாளைக்கு கேட்டா பாக்கலன்னு சொல்லி மனசாட்சி கை தூக்குவீங்களா? ரொம்ப சூப்பரா பாருங்க, 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 என்னன்னு பாருங்க. சோ எழுதி வச்சுங்க. அடுத்து முக்கியமானது என்ன சார்? ஐநாவோட பொது சபை தலைவர். எழுதி வச்சுங்க, பொது சபை, ஜெனரல் அசம்பிளி முக்கியங்க. ஐநாவோட இப்ப நம்ம நடத்துறது பூரா பாடம், அப்படிதானே? நம்ம சிவிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், ஜாகிரபி படிச்சுட்டு இருக்கோம், தமிழ் படிச்சுட்டு இருக்கோம், அப்படிதான் புத்திசாலித்தனமா இருக்கணும். ஏதோ கரண்ட பேசணும் நடத்தி நேரத்தை வீணடிச்சான்னு சொல்லிடக்கூடாது. புரியுதா? ஐநா சபையில எங்க வரும்? சிவிக்ஸ், சிவிக்ஸ் டெக்ஸ்ட் புக் எடுத்தா சிவிக்ஸ். சரி, நம்மளுடைய சிலபஸ்ல பார்த்தா பாலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஒரு தனி சாப்டரே இருக்கு. மையமை யூபிஎஸ்சில பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அதிகமானவர் பாஸ் பண்ணது, அதிகமா. எஸ், சரியா? அதிகமானவர். நீங்க 100 ஐஏஎஸ் இருக்கிறாங்கன்னா அதுல 80 ஐஏஎஸ்க்கு மேல எதை படிச்சிருப்பாங்கன்னு கேட்டா பொலிட்டிக்கல் சயின்ஸ். நான் சொன்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஐஆர், அந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இது படிச்சவங்க அதிகமா இருப்பாங்க. சிலர் சோசியாலஜியா இருப்பாங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனா இருப்பாங்க. புரியுதா? நல்ல பாடம் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வந்துடும். நம்ம பார்த்தோம்ல நெதர்லாந்தோட நம்ம உறவு என்ன, நேற்றுக்கு பார்த்தோம்ல மியான்மரோட உறவு என்ன, மியான்மரோட உறவு பார்த்தோம்ல. அதெல்லாம் எந்த சாப்டர்ல படிக்கணும்? இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கறதுல படிக்கணும். மோடி அவர்கள் எத்தனை விருது வாங்கியிருக்காரு? 132 தேசிய விருது, சாரி இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு 32. திவ்யதர்ஷினிக்கு இன்னைக்கு தான் அவ்வளவு விஷயம் தெரியும், அப்படிதானே? இல்ல இதுக்கு முன்னாடி தெரியுமா? அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் தேர்வாயிருக்காங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் அவர் தான் ஐநா சபையினுடைய பொது சபை ஜெனரல் அசம்பிளியுடைய பிரசிடென்டாக, சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் பேரு அப்படிங்கிற எத்தனையாவது சபைக்குங்க? 81வது சபை. எழுதி வச்சுக்க, 81. திவ்யா 81 என்ன? சோ கிளாப் பண்ணுங்க. சோ 81 அப்படிங்கிறது வந்து லோக்சபா, 80ங்கிறது ராஜ்யசபா அப்படிங்கிறது. இப்ப யாருங்க பொது சபையினுடைய தலைவர்? பங்களாதேஷ்
எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கனிகா. நம்ம ஊருக்கு யார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்? இருங்க. அது பியூஷ் கோயலா? யார் அது? ஜெய்சங்கர். சொல்றதையும் தப்பா சொல்லக்கூடாது. ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் எந்த எந்த சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ராஜ்யசபா. எந்த ஊர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? குஜராத். எந்த ஊர்ல இருந்து? குஜராத். குஜராத்தோட முதலமைச்சர் யாரு? பூபேந்திர படேல். அங்க கேபிட்டல் சிட்டி எது? இந்த மாதிரி உருவாக்கணும். அடுத்து சொல்லணும் என்ன திவ்யதர்ஷினி இப்படிலாம் சொல்லணும். அடுத்தடுத்து சொல்லணும். இவங்கெல்லாம் உங்க போட்டியாளர் தானே, உங்களோட காம்படிட்டர் தான். எழுதி வச்சுங்க. இவருடைய பேர் என்ன சார்? ரகுமான். ரகுமான் கலிலூர் ரகுமான். சர் கலிலூர் ரகுமான். சர் கலிலூர் ரகுமான். அப்ப அப்பாயின்மெண்ட்ஸ்ல இன்னைக்கு 2 முதல் அப்பாயின்மெண்ட் என்ன? சிபிஎஸ்சியோட தலைவர் செயலாளர். சிபிஎஸ்சியோட தலைவர் செயலாளர், பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி. இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லையா? 2வது அப்பாயின்மெண்ட் ஐநா சபையோட பொது சபையா? ஜெனரல் அசம்பிளி. ஜெனரல் அசம்பிளியினுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா? பங்களாதேசத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். சோ கலிலூர் ரகுமான். கலிலூர் ரகுமான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 3வது அப்பாயின்மெண்ட்ஸுங்க. இன்னைக்கு மட்டுமே, இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் நாள் போல. தமிழகத்தினுடைய புதிய டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால். டிஜிபி, தி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இந்த வருஷத்துல 3 பேர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச. ரத்தோர்னு வந்தாரா? சந்தீப் ரத்தோர். சந்தீப் ரத்தோருக்கு அப்புறம் யார் வந்தா? தமிழகத்தினுடைய புதிய டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால். Maheshkumar Agarwal has been appointed as the new DGP of Tamil Nadu. The new DGP of Tamil Nadu, Maheshkumar Agarwal. Lohande are President of CBSE. The new President of CBSE. Bharadwaj are Secretary of the new Secretary of CBSE. Amadane. So adhe mari Maheshkumar Agarwal are the new DGP of Tamil Nadu. New DGP of Tamil Nadu. Abhi solla. Kalilur Rahman are ஜெனரல் அசம்பிளியோட நியூ பிரசிடென்ட். எந்த ஊருக்காரு? பங்களாதேஷ். பங்களாதேஷ். கார்த்திகா. பங்களாதேஷ் எப்ப சுதந்திரம் வாங்குச்சு? 1971. சோ 1971 ஈரான்ல என்ன? வெட்லேண்ட் அப்படின்னா என்னது? ராம்சார் மூவ்மெண்ட். என்ன மூவ்மெண்ட்? ராம்சார் மூவ்மெண்ட். 1971ல. ஆதித்யா 1971ல இடஒதுக்கீடோட சம்பந்தப்பட்ட ஒண்ணு இருக்கு. கமேஷ் காக்கா கலைகர். அது இடஒதுக்கீடு 1971 இருந்து ஏதோ ட்ரை பண்ற. சட்டநாத நாணயம்ங்க. இதெல்லாம் நான் பல வருஷம் சொல்லியிருக்கேன் கிளாஸுக்குள்ள. திரும்ப திரும்ப கேட்கிறேன். பாருங்க, வர்த்தக ஒப்பந்தம். இதுவும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் தான். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதை தனியா படிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு படிச்சதை அதுல கொண்டு போய் எழுதி வைக்கணும். அப்பாயின்மெண்ட்ஸ் அப்புறம் தனியா எழுதுறீங்கல்ல, அது மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் போட்டு இந்த மாதிரி எழுதணும். யார் யார் கடையில வர்த்தக ஒப்பந்தமா? இந்தியா அண்ட் அமெரிக்கா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்னு பார்த்துட்டே வருமா? FTA வா? FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டா? பிட்வீன் தி நேஷன் யார் யாருக்கு? இந்தியா அண்ட் அமெரிக்கா. இந்தியாவினுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் தான் பியூஷ் கோயல். ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர். ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல். அடுத்து வச்சுக்க, இன்டர்நேஷனல் ரிலேஷன் தான். நம்ம ஒரு சாப்டர் படிக்கும் போது அது சப்ஜெக்ட் ஆக தெரியணும். சோ இது என்ன சார்? இந்தியா நேபாள எல்லை பிரச்சனை எழுதி வச்சுங்க. இந்தியன் அண்ட் நேபாள். இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் எல்லை பிரச்சனை. சந்தியா, நேபாளத்தினுடைய தற்போதைய பிரதமர் யாரு? ஜாபா. ராப்ஜெட்டுங்கிறவர் நெதர்லாந்து. எக்ஸாக்ட்லி கரெக்ட். பாலேந்திர ஷா, the only 35 years old. only 35 years old இல்லையா? பாலேந்திர ஷா. நேபாளத்தினுடைய பிரதமர் யாரு? பாலேந்திர ஷா. நேபாளத்துல தான் இது எவரெஸ்ட் இருக்கா? எவரெஸ்ட் இருக்கா? அங்க பேர் என்ன? ஷாகர் மாதா. ஷஹர் மாதா அப்படிங்கிறது. எவரெஸ்ட்ல தற்போது எவ்வளவு பேர் ஏறினாங்க? 274 பேர்ல இந்தியர் எத்தனை பேர்? 3 பேர்ல எத்தனை பேர் இறந்துட்டாங்க? 2 பேர் இறந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த மே மாசம் தானே எவரெஸ்ட் வாரம்னு பார்த்தோம். எவரெஸ்ட் அப்படிங்கிறது எட்மண்ட் கிளாரி அண்ட் டென்சிங் நார்வே. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டில இருந்து ஏறின முதல் நபர் யாரு? முதல் பெண். சரி. முதல் பெண் வந்து முத்தமிழ் செல்வி. முதல் ஆண் யாரு? முதல் ஆண் ராஜசேகர். அடுத்து இல்லைங்க. சோ அமித்ஷா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே பேசினதான். கவனிங்க.
பேசக்கூடாது, கொஞ்சம் கவனிங்க. ஜூன் 8 மழைக்கு வாய்ப்புன்றாங்க. ஜூன் மாசத்துல பெய்யற தினேஷ், ஜூன் மாசத்துல பெய்யற மழை என்ன மழை? சவுத் வெஸ்ட் மான்சூன். ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் அப்படிதானே? ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன். அக்டோபர் டு டிசம்பர் நார்த் ஈஸ்ட் மான்சூன். நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநகர் ரயில் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னையில முத ரயில் எந்த வருஷம்? 1931ங்க. 1931 தானே? 1931ல என்ன ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்? செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கறது பார்த்தோம். 1931. சரி, அதுல கலந்து கொண்ட தமிழர் யாரு? ரெட்டமலை சீனிவாசன். தமிழர் அப்படிங்கிறது மூணுலயே கலந்துக்கிட்டாரா? மூணுலயே கலந்துக்கிட்டாரா? ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்க, கட் ஆயிடுச்சா? ஒரு முறையாவது எஸ்ஆர் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு முறையாவது எஸ்ஆர், இடல எஸ்ஆர் இல்ல ஏதாவது தெரிஞ்சா பதில் தெரிஞ்சா கூட சொல்லலாம், தப்பில்லை. உங்களுக்கு பெர்மிஷன் வேணும்? ஓகே, போயிட்டு வரலாம்ப்பா. ஓகே ஃபைன். திமுக சின்னத்தில் போட்டியிட நிர்பந்தம் செய்தனர். பாருங்க, முதல்வர் பேச்சு ஏமாற்றம் அளிக்கிறது. ஆளுநரின் செயலர் உட்பட 25 ஐஏஎஸ் அதிகாரிகள். ஐஏஎஸ் அதிகாரிகள் டிஜிபியா இருப்பா மகேஷ்குமார். முசிறி அருகே லாரி கார் மோதலாம். நம்ம இதை மத்தவங்க நியூஸா படிப்பாங்க, ஆனா நம்ம ஜிகேவை படிக்கணும். முசிறி அப்படிங்கிறது யாருடைய துறைமுக நகரம்? சேரர்களுடைய. தொண்டி அண்டு முசிறி. தொண்டி அண்டு முசிறி யாரோட தலைநகர்? சேரர்களுடைய தலைநகர் முசிறி அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோழர்களுடைய தலைநகரம் இது உறையூர் அப்படிங்கிறது. அவருடைய துறைமுக நகர் அது பூம்புகார். காவிரி பூம்பட்டினம். பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம். எஸ். சோ ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். ஜல் ஜீவன் மிஷன் எழுதுங்க. திட்டம் அப்படிங்கறது தனியா ஒரு தலை போடுங்க. திட்டங்கள் அப்படின்னு தனியா நீங்க பிரிச்சு எழுதணும். கவர்மெண்டோட திட்டங்கள், அரசு சார்ந்த திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள், எக்கனாமிக்ஸ் தனியா படிக்கணும். அப்ப நீங்க பேப்பர்ல வரும்போது படிக்கணும். ஜல் ஜீவன், ஜல் அப்படின்னு சொன்னாவே நீரா? ஜல் ஜீவன் 2.0 எழுதி வச்சுக்க. மத்திய அரசுடன் தமிழக அரசு ஒப்பந்தமா ஜல் ஜீவன். இதுக்குன்னு ஒரு தனி மினிஸ்டர் இருப்பாரு. சோ நம்ம ஊருக்கு இந்த மினிஸ்டர் யாருன்னு தெரியுமா? புஷி ஆனந்த். நம்ம தமிழ்நாட்டுக்காரு புஷி ஆனந்த். இதுக்காக இருக்கக்கூடாது, இரிகேஷனுக்காக விரதா இருக்காரு. சோ புஷி ஆனந்த் அப்படிங்கிறார். அங்கே டி கே சிவகுமார் இருந்தார் இல்லையா கர்நாடகாவுக்கு? இப்ப ஒரு நியூ சிஎம். நியூ சிஎம் யாரு? டி கே சிவகுமார். டி கே சிவகுமார் யார் முன்னாடி இருந்தா? சீதாராமையா இருந்தார். சோ ஜல் ஜீவன் மிஷன் 2.0 யாரு சார் இதுல கையெழுத்து போட்டிருக்காங்க? கவனிங்க. சோ இந்த கூட்டத்துல யார் யாரு கலந்துருக்கிறாங்க? முதல்வர் கலந்துருக்கிறாரு. நியூ டெல்லியில இருந்து வந்த மத்திய அமைச்சர்கள். பாட்டீல் இவர் தாங்க. தண்ணீராவே பாட்டீல் தான் படிக்கும். CR பாட்டீல் இவர் தான் பாத்தீங்க அப்படின்னு ஜல் ஜீவன் மினிஸ்டர். எழுதிங்க, ஜல் ஜீவன் மினிஸ்டர் CR பாட்டீல். CR பாட்டீல் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. சோ அவங்க கூட மீட்டிங்ல இருக்கிற நம்முடைய விஜய், சரியா, முதலமைச்சர் விஜய். சென்னை துறைமுகம் ரசாயன கிடங்கில் தீயா, இது நமக்கு தேவையில்லை. டெக்ஸா மெதாசோன் மருந்தால் செவிலியர் மாணவி உயிர்ந்திருக்க வாய்ப்பு. திருச்சியில் ஒரு மாணவி இறந்தாங்களா? கர்நாடக புதிய அமைச்சரவை காங்கிரஸ் ஆலோசனை. இது நம்ம உச்சநீதிமன்றத்தில் 5 புதிய நீதிபதிகள் பதவியேற்றுட்டாங்க. யாருடைய முன்னிலையில பதவி ஏற்பாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் இப்ப சீஃப் ஜட்ஜ் அந்த ஊருக்காரு, அந்த 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 கட்டடத்துக்கு சொந்தக்காரு அவர் இருப்பாரு. யாரு தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யாருக்கு? யாரு பரிந்துரை செய்வா? கொலிஜியம். எந்த வருஷம்? 1993. இதுதான் கோச்சிங். இப்ப நான் பேசுறது கோச்சிங், அப்படிதானே? புதுசா நடத்துறது டீச்சிங்கோட கோச்சிங் தான் முக்கியம். அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். சோ படிச்சுங்க. அகஸ்திய மலை அப்படின்றது ஏற்கனவே பார்த்திருக்கோம். சூழலில் நிலப்பரப்பின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். தமிழக அரசு உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி தான். நாடாளுமன்ற நிலைக்குழுட மாணவர் விளக்கம். ராஜஸ்தான்ல கடும் புழுதி புயல். ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். பிங்க் சிட்டி ஜெய்ப்பூர். ஜெய்சால்மர் எதோடு தொடர்புடையது? ஒட்டகத்தோட இது நடக்கும் வைக்கும். சார் முக்கியமானது விண்டு மில்ஸ் அதிகமா இருக்கு. மகாராஷ்டிரத்துல 2 லட்சம் வரை பயிர்க்கடன்கள் தள்ளுபடி பண்ணிருக்காங்களா. நம்ம ஊர்ல 50,000 சொல்லிட்டு இருக்காங்க, அங்க 2 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேற்கு வங்காளம் 177 தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்றாங்க. மேற்கு வங்காளம் அப்படிங்கறதோட நியூ சிஎம் யாரு? சுபேந்து அதிகாரி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. குடியரசுத் தலைவருடன் யாரு? துணைத் தலைவரோட இருக்கிறாங்க. யாரு சார் இவரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்க. தென்னாப்பிரிக்காவோட துணை அதிபர், தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் போட்டு எழுதிக்கணும் தனியா. சோ துணை அதிபர் யாரு சார்னா சிபோகோசா பவுலஸ். ராஜ்குமார் யார் அங்கே அதிபர்?
சவுத் ஆப்பிரிக்காவோட அதிபர் சிரில் ராம்போசா. சிரில் ராம்போசா. அவர் போசா, இவர் வந்து கோசா. சரியா? அப்படிதானே? சிரில் ராம்போசா தானே இவரு. அவர் போசா, இவர் கோசா. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அவர் போசா, இவர் கோசா. இல்லைன்னா மறந்து போயிரும், தெரியாது. நீங்க ஒரு வாரம் கழிச்சு இதை கரெக்டா சொல்லிடுவீங்களா? சிபோ கோசா சொல்லுவீங்களா? அட்லீஸ்ட் கோசா 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 தான் சொல்லுவீங்கல்ல. அவர் போசா, ராம்போசா, சிரில் ராம்போசா, இவர் வந்து சிபோ கோசா. சிபோ கோசா. சோ ஞாபகம் வச்சுங்க. கியூட். கியூட்ங்கிற தேர்வு எழுதி இருக்கிறாங்கல்ல. மெய்யமே எழுதுனீங்களா கியூட்? எழுதிட்டேன் சார். எக்ஸ்பென்ஷன் என்ன? காமன் யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். எஸ். சோ அத மாதிரி இருக்கக்கூடியது சென்ட்ரல் யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். காமன் யுனிவர்சிட்டி இல்ல. மெய்யமே. ஓகே சார். சென்ட்ரல் யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். It is conducted by NTA. What's the expansion of NTA? National Testing Agency. கியூட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சென்ட்ரல் யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சென்ட்ரல் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது. ஒசாகாவை வெளியேற்றினார் சபலன்கா. எழுதி வச்சுக்கோ. ஒசாகா எந்த விளையாட்டோட தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. டென்னிஸ். சபலன்காவும் டென்னிஸ். சோ ஒசாகாவை வெளியேற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஞாபகம் வச்சுங்க. சபலன்கா விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்னு தனியா எடுத்துக்கணும். ஸ்போர்ட்ஸ்ல கம்பல்சரி கேட்பா. பிரக்யானந்தா எந்த விளையாட்டு தொடர்புடையவர்? செஸ். குகேஷ் செஸ். திவ்யா செஸ். சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரக்யானந்தாவோட சிஸ்டர் வைசாலி செஸ் தானே. செஸ். நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு காரைக்குடியில, இன்டர்நேஷனல் பிளேயர் செஸ்ல. நம்ம காரைக்குடியில இருக்காரு இன்டர்நேஷனல் பிளேயர். அவரு பிரணேஷ். யாருங்க? பிரணேஷ். எழுதுங்க. பிரணேஷ் செஸ்ல இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்காரு. நம்ம காரைக்குடி. நான் வித்யாகிரி ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தபோது அவர் ஸ்டூடெண்ட். அவர் அங்கே இருந்தாரு. பிரணேஷ். அவர் இன்டர்நேஷனல் பிளேயர். எதுல? செஸ்ல. செஸ்ஸோட கேபிட்டல் சிட்டி எது? சென்னை. செஸ்ஸோட கேபிட்டல் சிட்டி எது? சென்னை அப்படிங்கிறது. கார்ல் பியர்சன் எந்த விளையாட்டு தொடர்புடையவர்? கார்ல் பியர்சன். கார்லசன். செஸ்ஸுங்க. செஸ். சோ டெஸ்டில் வெளிச்சம் குறைந்தால் பிங்க் பந்து. எழுதிங்க. டெஸ்ட் மேட்ச்ல சோ டெஸ்டில் வெளிச்சம் குறைந்தால் பிங்க் பந்து யூஸ் பண்ணுவாங்களா? பிங்க் பால், கிரிக்கெட் பால். ஐசிசி அப்படிங்கறது முடிவு பண்ணிருக்கு. ஏன்? ஏன்னா பார்வை அப்படிங்கிறது குறைவா இருக்கிறதுக்காக. வெளிச்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நிற பந்து என்ன நிறத்துலங்க இருக்கும்? பாலு ஒயிட்ல இருக்கும். என்னங்க? ஒயிட்ல. ஏன் பிங்க்? பாப்பா ஏன் பார்க்கலாம். ஏன்னு பார்க்கலாம். வானிலை காரணமாக, நல்லா கவனிங்க. டியூ டு அந்த பேட் வெதர் கண்டிஷன், வானிலை காரணமாக வெளிச்சம் பாதிக்கப்படும் டெஸ்ட் ஆட்டங்களில் பரிசோதனை முறையில் பிங்க் பந்தை பயன்படுத்த அனுமதிப்பு உட்பட சில முக்கியமான முடிவுகளை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அவங்க எடுத்திருக்கிறாங்களாம். சரியா? இப்ப யாருங்க அதோட தலைவர்? ஜெய்ஷா. இந்தியர் தான் இருக்காரு. ஐசிசியோட இப்ப தற்போதைய தலைவர் யாரு? ஜெய்ஷா அப்படிங்கிற ஜெய்ஷா அமித்ஷா. சோ பரிசோதனை முறையில் பிங்க் பந்து யூஸ் பண்ண போறாங்களா? சரியா? கனடா கிரிக்கெட் வாரியம் இடைநீக்கம், களத்தில் பயிற்சியாளர்களுக்கு அனுமதி, மகளிர் கிரிக்கெட், இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. நீங்க கொஞ்சம் புரியா இருக்கும் போது படிச்சுங்க. உக்ரைன் எழுதி வச்சுங்க. உக்ரைனோட தலைநகர் என்னப்பா? கீவ். கீவ். உக்ரைனோட தலைநகர் எது? கீவ். உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி? அது யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? ஒரு தமிழ்ல தலைநகர்னு கேட்டேன், கீவ்னு சொல்லிவிட்டாச்சு. அப்ப உக்ரைனோட கேபிட்டல் சிட்டினா அது ஏதோ புதுசா இருக்கும் போல. இந்த கிரியேட்டிவிட்டி திங்கிங், நம்ம என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்காம இந்த மாதிரி இருக்கிறது. சென்னைக்கு தானே கூட்டி போறேன்னு சொன்னீங்க நீங்க. சாரி, மெட்ராஸுக்கு தானே கூட்டி போறேன்னு சொன்னீங்க. என்ன சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சின்ன பிள்ளைங்க அப்படிதான் கேட்பாங்க. அப்படிதானே? நம்ம பேச்சு வழக்குல நம்ம வந்து சென்னைன்றதை என்ன சொல்லிருப்போம்? மெட்ராஸ். அங்க மெட்ராஸ் போவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. மெட்ராஸ் சொல்லிவிட்டு சென்னை கூட்டி வந்திருக்கீங்க அப்படின்வாங்க. என்ன? உக்ரைனோட தலைநகர் என்ன? கியூ. சோ அதே மாதிரி அவரோட அதிபர் யாரு? ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி. ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி? மாஸ்கோ. ரஷ்யாவோட அதிபர். ஏன் இதை கேட்கறேன்னு தெரியுமா? இப்ப இந்த பாப்பாவுக்கு தெரியுமா? திவ்யதர்ஷினி தெரியுமா? உக்ரைனோட அதிபர் தெரியுமா? அப்ப நம்ம சொல்லணுமா இல்லையா? டெய்லி சொல்லிட்டே இருக்கணும். அப்படிதானே? நம்ம நடத்தினவங்களுக்கே நேரம் மறந்துருக்கோம், பாதி மறந்து போயிருக்கோம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல என்னெல்லாம் இருந்து பாருங்க. ஐநாவோட பொதுசபை தலைவர் யாருப்பா? பங்களாதேஷனுடைய கலிலூர் ரஹ்மான் அப்படிங்கிறது. இஸ்ரேலுக்கும் எந்த நாட்டுக்கும் பாரு? லெபனான். ஏற்கனவே பாலஸ்தீன்ல எந்த படை? ஹமாஸ் படை. என்ன படை? ஹமாஸ் படை. அது காசாங்கிற நகர்ல தானே? காசாங்கிற நகர்ல அப்படிங்கிறது.
ஸோ ஞாபகம் வச்சுங்க, இது வந்து முக்கியமானது. ஸோ இன்னைக்கு படிச்சதுல எல்லாமே ரீகால் பண்ணியாச்சு இல்லையா? ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க, 2 மினிட்ஸ் பாருங்க, குயிக் 2 மினிட்ஸ் பாருங்க. எஸ், ஜூன் 3 அப்படிங்கிறது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள். அப்டேட் ஆயிக்குங்க. ஜூன் 3 அப்படிங்கறது அவர் பிறந்தாரு 1924. ஜூன் 3 1924 திருவாரூர் மாவட்டம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருக்குவளை அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. சோ தமிழகத்துல அதிக முறை முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் எங்க இருக்கு? மதுரையில இருக்கு. கலைஞர் கருணாநிதி ஏறுதழுவுதல் அரங்கம் எங்க இருக்கு? மதுரை. அலங்காநல்லூர் கீழக்கரையில இருக்கு. அப்படித்தானே? எஸ். சோ ஜூன் 3 அப்படிங்கிறது 1924 அப்படிங்கிறது அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 வருஷத்தை முடிச்சிட்டாரு.